Okay, good evening guys. Welcome to Postmind. Right, okay. So JavaScript எண்டுக்கு எல்லாரும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் டவுன் தானே? எல்லாரும் ஓகே தானே? லைன்ல இருக்கீங்களா? எனி வெரிஸ் எதுவும் யாரும் சஃபர் ஆகுறீங்களா? ஓகே தானே எல்லாம்? இன்ஃபேன் ஜீவா ரைட். அஜித் சச்சு ஓகேவா? சரி ஓகே அவங்க நெட்ஒர்க் இருக்கான்னு தெரியல. ரைட் ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல எண்ட் பாயிண்ட்க்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்குள்ள செஷனே பார்த்தா அதே மாதிரி தியரி டைப் தான். பட் இதை வந்து நீங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன டெஃபினிஷன் ஒரு டெக்ளரேஷன் மாதிரி ரைட்டா. அண்ட் தென் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அடுத்து இந்த ரியாக்ட் இதெல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில சிம்பிளான கான்செப்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ விச் இஸ் கால் ஜேக்வரி. கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக ஜேக்வரியில் உள்ள ஒன்று ரெண்டு கான்செப்ட்ஸை நம்ம நடுவில் உள்ள பிபிடிஸ் நடுவில் உள்ள கான்செப்டே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கு உள்ள என்ன அப்படிங்கிறது அதுதான் அட் லாஸ்டா உள்ள ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லாஸ்ட் எண்ட் மாதிரி ஓகேவா. ஸோ எண்ட் பாயிண்ட் வேற லாஸ்ட் எண்ட் வேற கரெக்டா. ஸோ இன்னைக்கு உள்ள கான்செப்ட் தான் எண்ட் பாயிண்ட் மாதிரி முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி எந்த பிபிடியும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா அந்த ஜேகோரி பத்தின ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ ஜேகோரி கான்செப்டை நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு வண்டி இருக்கு ரைட்டா. ஸோ இப்போ ஏதாவது ஒரு வண்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வண்டி எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னு கேட்டால் உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இன்ஜின் இருக்கும், ரெண்டு டயர் இருக்கும், டயரை சுற்றுறதுக்கு செயின் வரும், இந்த மாதிரி இருக்கும். மெயினாக ஆக்சஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா ஆக்ஸலரேட்டர், கிளச். கியர் பைக்னா அந்த கிளச்சு கியரு, ஸ்கூட்டினா நார்மல் ஆக்ஸலரேட்டர் பிரேக்கு, ஸோ பேக் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக், டிஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸில் வரும். இன்னும் மெக்கானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்ககிட்ட போய் ஒரு பைக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நீ கேட்டேன்னா அவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் சொல்லுவாங்க. இன்ஜின் இருக்கும், இன்ஜின் இப்படி போய் ஃபங்க்ஷன் ஆகும், இங்கேருந்து ஆயில், அங்கேருந்து பெட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக ஒர்க்கு சொல்லுவாங்க அவங்க கரெக்டாக. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இந்த இன்ஜின் ஒரு மாதிரி இன்டீரியர் பார்ட் எங்கெங்க கனெக்ட் ஆகுது, எப்படி பெட்ரோல் ஊற்றி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் பார்த்த பிபிடி ஜாவாஸ்கிரிப்ட் பெட்ரோல் வச்சு எல்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு கண்ட்ரோல்டில் என்னெல்லாம் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டில், அது இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மெயினான கான்செப்ட் என்னங்குது. ஏன்னா நீங்கள் இந்த டிசிஎஸ் இதெல்லாம் எங்கேயாவது போய் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்குறது C++, ஜாவா, பைத்தான். ஃபிஃப்த்து ஸ்டேஜாக இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு கோடிங் லாங்குவேஜாக தான் கேட்பான். ஏன்னா நீ அதில் வந்து இஃப் கிளாஸ் எல்லாமே வருது கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது தான் இந்த இன்ஜின் டைப், இந்த மாதிரி டைப்லாம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. அதோட கவரேஜோட லாஸ்ட் டாபிக் இதுதான். இது ஆல்ரெடி நம்ம இந்த பார்த்தது தான். இந்த ஜேசாங்கிற டாபிக் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரியும் வச்சுக்கிட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி பார்த்துடலாம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் தாண்டி ஜேகொரின்னு என்னன்னு பார்க்கும்போது ஸோ அதே பைக் கான்செப்ட் போங்க. பைக்கில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்ன, எடுத்தோடனே கீ போடுவோம் கரெக்டாக. ஸோ அந்த கீயோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் கீ எங்கே போடுவோங்கிறத யோசிக்கணும் கரெக்டாக. ஒவ்வொரு பைக்லையும் இப்போ வர ஸ்டைல்டான பைக்ஸ் எல்லாமே கீ வந்து ஈஸியாக போட போகிறது இல்லை, கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் வருது. ஸோ அந்த கீ பிரச்சனை. ரெண்டாவது இதை மெயினாக யூஸ் பண்ணுவோம், ஆக்ஸலரேட்டர், பிரேக்ஸ், கிளச்சு, கியர். இந்த இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல யாருன்னா ஜேக்வரி. ஸோ இவங்கள வச்சு நீ என்ன இன்ஜினியர் இதெல்லாம் கால் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் பண்ணி என்ன ஒர்க் பண்ண போற அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ இந்த ஜேக்வரி ரொம்ப யூஸபுளாக இருக்கும். அதுக்காண்டி தான் அது தனியாக ஒரு செஷனாக பிரித்து வச்சுட்டு நாங்கள் நடுவில் எடுத்துருந்துருக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டோட. ஆனால் அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதான். இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் குழம்பி இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னா அது தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு ஓவராலாக ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமிங் கோடிங் லாங்குவேஜாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு ஜேகொரியும் முடிச்சுட்டு அட் லாஸ்டா நம்ம இந்த டெமோ ஐடி நேம் கால் பண்ணி டோம்லாம் வச்சு விளாடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கலர் ஜென்ரேட்டர் ஒரு கோடு மாதிரி லாஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிடலாம் ஓகேவா. ஐ தாட் இந்த வீக்லே ஜேகொரி ப்ளஸ் ப்ராஜெக்டோட முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு போன உடனே நம்ம பூஸ்டாக் அண்ட் ஒரு புது வேர்ல்டு ரியாக்ட்னு ஒரு ஃபார்முக்குள்ள போகிறோம் ஓகேவா. ஸோ இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதனால நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கு இல்லை இப்படி ஏன் வர்றீங்க, வேற எதுவும் கான்செப்ட் இருக்கா, இதெல்லாம் வரலையே அப்படி எதுவும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு சே.
எதுனாலும் கேளுங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜேசான் பற்றி நம்ம சும்மா ஈஸியாக தான் இருக்கும், மேபி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம் எனக்கு கேட்டால். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனை நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். அண்ட் தென் ஜேகூரியை பொறுத்த பண்ணி நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். அதை மேக்ஸிமம் எல்லாரும் அட்டன் பண்ணிட பாருங்க. சப்போஸ் என்னால் வர முடியல அப்படின்னாலும், இப்போ இடையில ரீசெண்டாக நல்ல ஒரு அப்டேட் பண்ணிங்க, என்னால் நீங்கள் வர முடியல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறத குரூப்லேயே அப்டேட் பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க. அது நல்ல டைப் தான். பிகாஸ் நீங்கள் ஒருத்தர் வரலைன்னா அந்த கண்டென்ட் அப்படியே போகுது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். அந்த இதை மட்டும் ஜேகூரியில் பண்ணாதீங்க. ஒரு 4 days 5 days வரும் கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஜேகூரிக்கு. அந்த செஷனுக்கு மட்டும் அப்படி ப்ளே பண்ணிடாதீங்க. பிகாஸ் அது டே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். ஓகேவா? பிகாஸ் அது லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாதிரியான ரெக்கார்டிங்ஸ் பார்க்க ஓகே தான், நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி குழப்பி அடிச்சுட்டே தான் இருக்கும் அது. பிகாஸ் அந்த கான்செப்ட் அப்படி. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ ஜேசன் பார்க்கேன். இதுவரை சொன்னதுல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே, ரைட், சூப்பர். சரி, ஓகே. நான் ஜேசன் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ JSON is a format for storing and transporting data. And JSON is often used to when data is sent from a server to a web page. ஸோ இந்த JSON அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நான் நடுவில் சொல்லியிருக்கேன்னு தெரியல, யாருக்கு அதான் ஞாபகம் இருக்கா? JSON பற்றி நீங்கள் நடத்திருக்கீங்க, இந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரியாவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் இல்லைன்னா டவுன் தம்ஸ் அப் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஓகே, அப்போ நீ பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ JSON அப்படிங்கிற எது பார்த்தா, நீ ஒரு நம்பர் 1 இருந்து 10 வரை ஒரு நம்பர் இருக்கு, ஓகேவா? அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேர்ல நீ அசைன் பண்ணேன்னா எதுல பண்ணுவ? அரேல போடுவேன். கரெக்டா? ஸோ இந்த அரே தெரியுதுல, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உள்ள 1, 2, ஸோ அந்த கமாவை மென்ஷன் பண்ணி நீட்டா போட்டுருவேன். A is equal to ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 1ல இருந்து 10 வரை எழுதிட்டேன்னா, ஸோ ஏ அரேல 1ல இருந்து 10 வரை நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கு பேரு அரேங்கிறத நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? இது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் இது. இப்போ இங்க என்ன அப்படின்னா, ஒரு கோடே நீ வந்து எடுக்கணும். ஸோ ஒரு அரே 1 to 100 நம்பர்ஸே நீ ஒரு அரேல வைக்கலாம். இப்போ அப்போ அரேல வைக்கும் போது ஒரு கோடை நீ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நீ வைக்கணும் அப்படின்னா இந்த JSON மூலியமா தான் வைக்க முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங். ஸோ அதனால ஸ்டோர் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டிங்னா இங்கேருந்து அங்கே அனுப்பிக்க முடியும். ஓகேவா? என்னத்தை அப்படி அனுப்ப போகிறோம், அப்படி என்னத்தை ஸ்டோர் பண்ண போகிறோம்னு கேட்டால், இந்த சர்வருக்கும் ஒரு வெப்பேஜுக்கும் உள்ள கனெக்ட் ஆன ஒர்க் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஒரு சில கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஒரு வெப்பேஜுங்கிறது ஹோட்டலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போய் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், போயிட்டு என்ன வேணும்னு கேட்போம். ஒரு டேபிள் உட்காரும், ஒருத்தர் வந்து மெனு தருவான் சர்வன். அந்த மெனுவை பார்த்துட்டு அந்த சர்வன்ட்டை கூப்பிட்டு சொல்லுவோம். அந்த சர்வன் நேராக போய் அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணுவான். கிச்சனில் ப்ராசஸ் நடந்து நம்மகிட்ட வந்து திரும்ப வந்து இது பண்ணுவான். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நம்ம தான் யூசர். ஒரு வெப்பேஜ் போவோம், ஒரு பட்டன் அமுக்குனா அதுக்கு பின்னாடி போய் என்ன தேவையோ எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுங்க இந்த கான்செப்டை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ஹோட்டலோட எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ அதே தான் நீங்க ஹோட்டலில் போயிட்டு சர்வன்ட்டை கூப்பிட்டு இந்த ஒரு ஒர்க்கு சொல்ற, எனக்கு இந்த டிஷ் வேணும் அப்படின்னு நீ சொல்லி அனுப்புற அப்படின்னா அந்த டிஷ்ஷு தான் இங்கே ஒரு கோட். ஸோ அவன் போய் சொல்லிட்டு நடுவில் போயிட்டு வாராமல நம்மளுக்கு ஒரு மெனு எடுத்துட்டு வரான். மெனுவை நீ சொன்னோன்னு அதை எடுத்துட்டு போய் கிச்சன்கிட்ட சொல்கிறான். கிச்சன்கிட்ட சொல்லிட்டு கிச்சன்லேருந்து நம்மகிட்ட திரும்ப தூக்கிட்டு வரோம்ல. ஸோ அந்த போயிட்டு வர ஆள் தான் யாரு? சர்வர். ஓகேவா? நீ சொல்றது தான் நம்ம யூசர். ஓகேவா? அங்கே போகுது பார்த்தியா, கிச்சன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறான் பார்த்தியா, கிச்சனில் போய் சொல்கிறது தான் இந்த பேக் அண்டோட ப்ராசஸ் விச் இஸ் கால் இந்த டேட்டா பேஸு, அப்புறம் பேக் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ அந்த பேக் அண்ட் ஒர்க் இப்போதைக்கு நீங்கள் சூஸ் ரொம்ப டெப்த்தாக போகணும்னா டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ் அங்கெல்லாம் ஒரு ஸ்டோர் ஆகக்கூடிய இடம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பிரியாணி கேட்கலாம் அப்படின்னா, பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன தேடுவான்? சிக்கனை தேடுவான், அதுக்கப்புறம் ரைஸை தேடுவான். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருப்பான்? ஸ்டோர்லேருந்து வந்தாலுமே ஹோட்டலில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோருக்குள்ள தனியாக செப்பரேட்டடாக வச்சுருப்பாங்க. இது ரைஸ் ரோ, இது சிக்கன் ரோ, இது இந்த ரோ அந்த ரோ, அந்த மாதிரி செப்பரேட்டடாக வச்சுருப்பாங்க. அந்த செப்பரேட்டாக தேடுவான். அது கிச்சன்காரனோட வேலை, அது சர்வெண்டோட வேலை கிடையாது. விச் இஸ் சர்வரோட வேலை கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கு. ஸோ அந்த மாதிரி நீ கேட்குற விஷயத்த ஸ்டோர் பண்ணி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டை வந்து எடுத்துட்டு போகிறது யாருன்னா சர்வர். ஓகேவா? ஸோ நீ சொல்கிற வேலையெல்லாம் ஒரு கோடுக்குள்ளே ஸ்டோர் ஆகி அந்த கோடை ரெடி பண்ணி வச்சுக்கும், டிரான்ஸ்போர்ட்டாக ரெடியாக வச்சுக்கும். யார்? இந்த JSON.
இந்த ஜேசனை ஈஸியா கேரி பண்ணிட்டு போறது யாருன்னா சர்வர். ஸோ அப்போ இங்க இருந்து நீங்க ஒரு ஒரு லேண்டிங்கை கண்டுபிடிச்சிக்கணும். நீ என்னதான் பேக் எண்ட்ல போய் நீ கொடுக்குற அப்படின்னா அது சர்வர் மூலியமா கொடுக்குற. சர்வர் எதை தூக்கிட்டு போகும் அப்படின்னா ஜேசான் ஃபைலை மட்டும்தான் தூக்கிட்டு போகும். நாட் அட் ஆல் HTML, நாட் அட் ஆல் ஜாவா ஸ்கிரிப்ட், நாட் அட் ஆல் எனி ஸ்டைல். ஓகேவா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடே மேக்ஸிமம் HTML எழுதி தான் பண்றோம். HTML எழுதியும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதியும் இந்த ரெண்டையுமே ஜேசனா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜேசனா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் உன் சர்வருக்கு அது ஈஸியா தூக்கிட்டு போகும். ஓகேவா? ஓகே தானே எல்லாத்துக்கும்? சர்வர் மூலியமா ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு எதுவும் குழப்பம் இல்லைல்ல? ரைட், ஓகே. ஸோ வாட் இஸ் JSON, which stands for JavaScript Object Notation. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட். அதாவது நீ வந்து ஒரு வீடு ஷிப் பண்ற அப்படின்னா ஒரு பெட்டிக்குள்ள நிறைய திங்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அந்த திங்ஸை தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறது என்ன, அந்த பெட்டி என்னன்னு சொல்றேன்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய திங்ஸ் நிறைய ஆப்ஜெக்டை வச்சிருப்பேன். கரெக்டா? அதுதான் சொல்றாங்க. ஸோ ஒரு பெட்டியை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது தான் அந்த சர்வரோட வேலை. அந்த பெட்டி யாருன்னா ஜேசான்னா என்ன, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொருள். அதை தான் இப்படி சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜேசான் இஸ் அ லைட் வெயிட் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஸோ லைட் வெயிட்னா என்ன, உன்னால ஒரு வெயிட்டை ஈஸியாக தூக்க முடிஞ்சுன்னா நீ ட்ரக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ நீ எந்த கோட்னாலும் ஜேசான்ட்ட நீ கொடுத்து சர்வர்கிட்ட அனுப்புனேன்னா அது ஈஸியாக லைட் வெயிட்டட் ஒரு டேட்டா கேரியா எடுத்துட்டு டக்குன்னு போயிடும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இங்கே சொல்றாங்க. அண்ட் ஜேசான் இஸ் அ லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜா சொல்லவும் மாட்டாங்க, ஆனா சொல்லவும் செய்வாங்க. அந்த மாதிரி எஸ்கே சூர்யா கான்செப்ட். ஓகேவா? ஸோ எப்படி எப்படின்னா நான் ஜாவா ஸ்கிரிப்டா அடிக்கடி சொல்லுவேன் கோடிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். C++ இதோட அவங்க லைன் அப்ல இருப்பாங்க. ஆனா ஜேசனை பொறுத்த முடியும் நீ தேவைங்கிற போது தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைன்னா என்ன, உன் சர்வரை விட்டு நீ அனுப்புற அப்படின்னா நீ தேவைன்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜேசன் இஸ் செல்ஃப் டிஸ்கிரிப்டிங் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஸி கிடையாதுங்க. நான்லாம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு இதையும் வந்து கர்லி பிரஸஸ்குள்ளே மென்ஷன் பண்ணி சாவடிச்சிடும் இது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கோடாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இப்போ நம்ம அந்த அளவுக்கு இறங்க மாட்டோம். நான் எப்போ சொல்லியிருக்கேன் எல்லாமே கஷ்டம் தான். உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா அது ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஜேஸ்தான்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க வர ஸ்லைட்ஸில். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் எதுவும் டவுட்ஸ்னா இப்போவுமே கேட்டுருங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக எண்டில் கூட கேட்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃப்ளோவில் போகவும் குழப்பாமல் இருக்கலாம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் இட் யூஸ்டு ஃபார்? லைக் XML. ஸோ HTML தவிர்த்து XML எடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் த டேட்டா. such as format of data is used by web applications to communicate with each other. ஸோ புரியுதா? ஒரு வெப் அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதுக்கு உண்டான கம்யூனிகேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நோட்ஸ் எடுப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் உன்ட்ட ஒன்றும் ஷேர் பண்ணுறேன், நீ ஒன்று என்கிட்ட ஷேர் பண்ண, மாறி மாறி பேசிக்கிறோம். அந்த மாதிரி சர்வரும் டேட்டா பேஸும் யூஸரும் கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்குள்ள பேசி நடக்கிற விஷயங்களை தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அண்ட் தென் ஒய் ஜேசன், ஏன் இப்போ ஜேசனை சூஸ் பண்ணுறோம்? ஸோ அது ஆல்ரெடி பார்த்தோம். இட்ஸ் எ லைட் வெயிட் கேரின்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, the fact that whenever we declare a variable and assign a value to do it, it's not a variable that holds the value, but rather the variable just holds an address in the memory where the initial value is stored. ஸோ ஒரு விஷயத்த நீ சர்வருக்கு அனுப்புற அப்படின்னா A=1 அப்படிங்கிற வேரியபிளை அசைன் பண்ணியிருப்ப. அந்த வேரியபிள் தான் எடுத்துட்டு போவோமான்னு கேட்டா இல்லை, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு காலேஜில் இங்கே தான் படிச்சிருக்கோங்கிற அடையாளம் என்ன, நீ ஃபீஸ் கட்டியிருப்பேங்கிற அடையாளம். ஓகே, அது தெரியுமா? அங்கே உள்ள வேலை பார்க்கவங்க தெரியுமா? தெரியாது. அப்போ நீ என்ன கொடுப்பா? ஐடி கொடுப்ப. கரெக்டா? ஸோ ஐடி கார்டு கொடுத்து நீ போட்டு வந்ததுதான் நீ இந்த காலேஜில் படிக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் காலேஜில் வந்துட்டு ஐடி கார்டு போடலைன்னா அதுவும் பேசுறாங்க, சத்தம் போடுறாங்க, அது எல்லாமே நடக்குது. ஸோ அதே கான்செப்ட் படி பார்த்தா இங்கே A=1 அப்படின்னா அதுக்கு நீ அசைன் பண்ணியிருக்கக்கூடிய அடையாளம் வந்து அதுக்குன்னு ஒரு வீட்டு அட்ரஸ் மாதிரி இருக்கும். நீ காலேஜ் ஐடி கார்டு போட்டேனாலும் உனக்குன்னு ஒரு வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அந்த அசைன் பண்ண வேல்யூக்கு ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகி எப்பவுமே இருக்கும். இது நம்ம தான் ஜென்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நீ HTML எழுதினாலும் சரி, ஜாவாஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, வேறு எந்த கோட் லாங்குவேஜ் எழுதினாலும் சரி, ஒரு அட்ரஸ் மூலியமாக தான் சர்வர் எடுத்துகிட்டே போகும். அப்படியே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கேரி பண்ணும். ஓகேவா?
அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டா இருக்குன்னா ஒரு அட்ரஸா தான் இருக்கும். உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒரு அட்ரஸ் தான். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அட்ரஸை எடுத்துட்டு கேரி பண்ணி ஈஸியா போகும். ஸோ அதனால தான் ஜேசனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இந்த மாதிரி இதை தாண்டி வேறலாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்தோம்னா அட்ரஸ்க்கு பதில் வேற ஏதாவது வரும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாரும் ஈஸியா கேரி பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் யாருன்னு சொன்னா ஜேசன் தான் இந்நாள் வரை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு கான்செப்ட். And a note, the JSON syntax is derived from JavaScript object notation syntax, but JSON format is text only. So, புரியுதா? சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். Code for reading and generating JSON data can be written in any programming language. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் ஒன்னால ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கோடை இன்சர்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? இதுக்குன்னு தனியாக சின்டெக்ஸோ தனியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அட்ரஸை நீ எடுத்துட்டு போற, அந்த அட்ரஸை நீ சேஃபா பேக் பண்ணணும். பேக்கிங் பண்ற ஒரு வேலை தான் ஜேசான் பண்ணுவாப்ல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்லைட் புரிஞ்சுது இல்லை? ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஓகே, சூப்பர், சச் ஓகே. ஜீவா ரைட், ஓகே ப்ரோ. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜேசான். ஜேசான் பத்தி என்ன இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஹியூமன் ரீடபிள் அண்ட் ரைட்டபிள். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஈஸி தான். நீங்க ஒரு தனியாக கோட் எடுத்து பார்த்தாலே ரீடபிளா ரைட்டபிளா தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. And it is lightweight, சொன்ன மாதிரி text based data interchange format, which means it's simpler to read and write when compared to XML. ஸோ எக்ஸாம்பிள் கோடை நீ எழுதி இங்கே கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஈஸி தான் இங்கே பொறுத்த மாட்டீங்க. ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் வைட்லி யூஸ்ட் அஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபார்மேட் ஆன் த வெப். மேக்ஸிமம் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் வெப்புக்கு. ஓகேவா? அண்ட் தென் it is derived from a subset of JavaScript. So JavaScript இருந்து தான் இதை ஒன்று கண்டுபிடிச்சி இப்படி டெவலப் பண்ண. ஓகேவா? It is language independent. Just the code of generating and passing JSON data can be written in any other programming language. So the code for generating and passing JSON data. So ஒரு நான் தான் சொன்னோம்ல, ஒரு அப்ளிகபிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக ஜென்ரேட்டாக ரெக்கவர் பண்ணி உன்னால ஒரு ஸ்டோர் பண்ணி அதுக்கு உண்டான கம்யூனிகேஷன்ஸையும் உன்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு யா. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த பைக் இந்த மாதிரி ரியல் டைமில் பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள்ஸ். பட் இப்போ நீங்கள் ஒரிஜினலான ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சுட்டுனா பிரச்சனையே இல்லை. புரியலைனாலும் இப்போ உடனே கேட்டுருங்க. ரைட்டா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமிங்கை மட்டும் படிக்கக்கூடாது, ரியல் லைஃபாக நீங்கள் கலந்தும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல வரேன். இட்ஸ் இஸ் கால்ட் கோடிங் வழியாக சொல்ல போகிறேன். நான் எதுவும் டிஸ்பிளே பண்ண போகிறதும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக வார்த்தையால சொல்லுவேன். உங்களால் அறிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ரொம்பலாம் இருக்காது, சின்னதான். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். நான் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும், ஒரு ஸ்கூலுக்கு பண்ணுறீங்க. ரைட்டா? ஸோ ஸ்கூலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா டீச்சர்ஸ் இருப்பாங்க, பிரின்சிபல்ஸோட சைட்ஸு டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 பேரும் வருவாங்க. கரெக்டாக? இப்போ எனக்கு 3 டேபிள் காலம் வேணும். ஸோ பிரின்சிபலோட சைட்ஸ், அதாவது இந்த கரஸ்பாண்டர் பிரின்சிபல் அவங்களோட ரிலேட்டடான ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு சைடு, டீச்சர்ஸ் எத்தனை பேர், அவங்க ஏஜ், அதோட டீட்டெயில்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3 டேபிள் காலமும் எனக்கு வந்து ஒரு பேஜில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலோட டேபிள் காலம், நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டாஃப் விச் இஸ் டீச்சர்ஸ் உள்ளது, தேர்ட் பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளது. ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ பிரின்சிபலோட பேஜுக்கு ஏம் பண்ணுங்க. ஸோ பிரின்சிபல் யாரு, அவங்க நேம் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க எவ்வளோ நாள் இந்த ஸ்கூலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நீங்கள் வந்து நேம், ஏஜ், தென் இயர் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் நேம், ஹெட்டிங் வந்துட்டு இந்த ஸ்கூல் ரிலேட்டடான மெயின் பீப்புள்ஸ்னு வச்சுட்டு ஒரு 4-5 பேரை நம்ம எடுத்துப்போமே சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பிரின்சிபல் நேம், கரஸ்பாண்டன்ட், அந்த மாதிரி சின்ன சின்னதாக வருவாங்க ஒரு 4-5 பேர். ஓகேவா? ஸோ இந்த 4-5 பேரை நீ மேனுவலாக டைப் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவியா? இதுதான் என்னோட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. நீ மேனுவலாக பண்ணுவியா? எனி ஆன்சர்ஸ்? 5 மெம்பர்ஸ், நேமு, ஏஜ், இயர், அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இயர் மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நேமு, ஒரு காலம். எனி ஒன்? என்னடா அவன் கேள்விலாம் கேட்கான்னு பார்க்காங்க, ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு இதுதான். சச்சுக்குமரன், ஓகே, அவங்க டைப் பண்ணிடுவாங்க கோட் மூலியமா. ரைட். எனி அதர் தென் ஜிதா, ஜீவா?
ஓகே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லா சொல்லிட்டீங்க ரைட். ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு 5 பேரை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க, இட்ஸ் ஓகே. மேனுவலாக உள்ள கான்செப்ட் ரண்ட் அப்படின்னு இருக்கு. சரி, அப்போ பிரின்சிபல் பேஜ் கம்ப்ளீட்டட் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வாங்க, டீச்சர்ஸ். ஸோ இந்த டீச்சர்ஸை இப்போ கணக்குப்படி பார்த்தா எல்கேஜிலேருந்து 12th வரை உள்ள ஸ்டாஃப்ஸ்ன்னு எடுத்தா மினிமம் ஒரு 40 to 50 டீச்சர்ஸாவது இருப்பாங்க. ஒரு செஷனுக்கு 3-4ன்னு பார்த்தாலும் ஒரு மினிமம் 40 ஜஸ்ட் நம்ம இப்போ 40 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன ஸ்கூலா பெரிய ஸ்கூல்னா அதிகமாக வரும். ஸோ 40 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு நேம், அவங்களோட நேமு, அவங்க ஏஜ், அவங்களும் எந்த இயர்ல ஜாயின் பண்ணாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா அவங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, அந்த டீட்டெயில் வரணும். ஓகேவா. இந்த ஒரு டேப்லோ காலம் முடியும் போது ஒரு டீச்சர் நேம் சுஜாதான்னு ஒரு டீச்சர் நேம் ஜஸ்ட் டைப் பண்ணி என்டர் கொடுத்தா அவங்க டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக வரணும். லைக் அவங்க ஏஜ் என்ன, அவங்க எந்த இயர்ல ஜாயின் பண்ணாங்க, எந்த இயர்ல ஜாயின் ஆகி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் எடுத்தாங்க, அது என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கடன்னு ஒரு நீட்டாக வரணும். ஸோ ஒரு 40 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ நான் திரும்ப அதே கேள்வி கேட்கேன், இந்த 40 ஸ்டாஃப்ஸோட டீட்டெயில்ஸை ஒன்னால எழுத முடியுமா மேனுவலா? முடியாது. அஜித்தா இன்ஃபன் அனிமன் எஸ் ஓகே. ஸோ முடியாது தான், கஷ்டம்தான். பட் நினைச்சா முடியும். ஆனால் எப்படி முடியும் அப்படின்னா ஒரு 2 நாள் முடிக்க வேண்டிய வேலையை 16 நாளாக ஆகும். அந்த கான்செப்ட் தான். ஸோ 40 ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸே எழுத முடியாது. அவங்க நேமை மட்டும் சொன்னாலே நம்ம பேப்பரில் எழுதினாலுமே ஒரு டைமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோடில் எழுதினாலே அவங்க நேமை மட்டும் கோட் மூலியமாக எழுதணும் அப்படின்னா அதுவுமே ஒரு டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா நேம், ஏஜ் அதை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுவோம் ஸ்டாஃபோட. மீதி கேட்டகரியை ஃப்ரீ அவுட்ரு. நேம், ஏஜை மட்டும் வரிசையாக ஒரு 40 பேரும் 40ம் அடுக்கி வந்து நிற்கணும். ஆனால் ஒரே ஒரு லைன்ல நீ எழுதணும். மீதி லைன்லாம் மீதி பேரெல்லாம் எழுதவே கூடாது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, நீ அவன் மைண்டுக்குள்ளே செட் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ் இப்படிலாம் அசைன் பண்ணி இது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டோர்னா ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா. நீ அந்த இடத்த கால் பண்ண அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நீ கால் பண்ண அப்படின்னா கடன்னு அந்த நேம் எல்லாம் அப்படியே வரிசையா நேமுக்கு நேரா ஏஜுக்கு நேரா வந்து பிரிண்ட் ஆயிடும். இது ஈஸியா, இது அக்செப்டபிளா, இது நம்மளால பண்ண முடியும்ல? 40 பேரை டைப் பண்ணாம ஒரே லைன்ல டைப் பண்றக்கூடிய ஆப்ஷன் இருந்தா நீங்க பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க நடக்குது. ஓகேவா. எல்லாரும் இதுதான் எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா சர்வர் போய் அந்த 40 ஸ்டாஃபோட நேம் வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ அந்த 40 ஸ்டாஃபோட நேம் எங்க சேவ் ஆகிருக்கணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்ல சேவ் ஆகிருக்கலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் நம்ம அந்த மீட் google.com/ அப்படின்னு போட்டு ஏதாவது எழுதியிருக்கோம்ல மேலே லேப்டாப்ல வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஆர்எல்ல எழுதி ஒரு சேவ் ஆகிருக்கலாம். அது எப்படி யூஆர்எல்ல 40 ஸ்டாஃபோட நேம்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குமா அப்படின்ட்டா முடியும். அதுதான் பேக் ஹேண்டோட ஒர்க்கு. அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஒரு லிங்க்ல எல்லாரோட பேர் இருக்குன்னு மட்டும் மைண்ட்ல இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அந்த லிங்கை நீ கூப்பிட்ட அப்படின்னா டக்குன்னு ஆக்சஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கே தெரியும், ஒரு இமேஜை நம்ம இமேஜாவும் அனுப்பலாம், ஒரு லிங்காவும் அனுப்பலாம். லிங்கை தொட்டா இமேஜ் வரும், கரெக்ட் தானே? ஸோ அதே ப்ராசஸ் தான். ஒரு லிங்கை தொட்டா இவங்களோட டீட்டெயில்ஸ் கடன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா. இந்த கான்செப்ட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த லிங்கா இருந்தாலும் சரி, அந்த டேட்டா பேஸா, அதாவது ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பெட்டியா இருந்தாலும் சரி, நீ ரெண்டையுமே அவங்களுக்கு எது ஆக்சசபிளா இருக்குன்னா இந்த ஜேசாங்கிற வேல்யூவா நீ சென்ட் பண்ணாதான் உண்டு. விச் இஸ் கால் அந்த அட்ரஸோட நீ சென்ட் பண்ணா மட்டும்தான் அங்க போய் அந்த எது சொன்னேன் ஒரு டேட்டா பேஸா இருந்தாலும் ஏபிஐ அந்த லிங்கா இருந்தாலும் அங்க போய் ஸ்டோர் ஆகும். நீ சும்மா நார்மலா போய் எதையோ ஸ்டோர் பண்ணி ஏபிஐலயோ இந்த யூஆர்எல் எதையோ போய் ஸ்டோர் பண்ற அப்படின்னா அது சும்மா ஸ்டோர் ஆகாது. அது ஜேஎஸ்ஆன் ஃபைலா இருந்தா மட்டும்தான். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணா 3-4 கேட்டகரியில டவுன்லோட் ஆகும் தெரியுமா? லாஸ்டா முடியும் .png, .jpeg. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றது புதுசா உங்களுக்கு ஃபீல் ஆகல, இல்லை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. எஸ் அதே தான். ஸோ அந்த இமேஜ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொரு கேட்டகரியில வரும் கரெக்டா.
அந்த மாதிரி தான் இவங்கிட்ட நீ சர்வர்கிட்ட கொடுக்க போற அப்படின்னா அவங்க வந்து json.jsonங்கிற ஃபைலா இருந்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா பண்ணிக்காது. அதனாலதான் எல்லாருமே ஜேசானா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்ப புரிஞ்சுதா ஓரளவுக்கா எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது? ஸோ அந்த ஜேசானை எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறக்கான எஸ் ஓகே எல்லாம் தம்ஸ் அப் அனுப்புறீங்க ரைட். ஸோ அந்த ஜேசானை எப்படி எழுத போறோங்கிறது தான் இங்க எக்ஸாம்பிளா இங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேர்லி பிரேசஸ் தான். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சு தான் ஓப்பன் பண்ணும். கேஜிஎஃப் மாதிரி அவங்களுக்கு தனியாக ஒரு யூனிக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தனியான ஒரு அடையாளங்கிறது இந்த கேர்லி பிரேசஸ் வச்சு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து அறையா போட்டுருவாங்க. ஸோ அறைக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதான் சொன்னேன் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஆப்ஜெக்டை கேரி பண்ணி தான் எடுத்துட்டு போகும். விச் இஸ் கால் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஐடியா அட்ரஸ் இருக்காங்க. அந்த அட்ரஸை தான் எடுத்துட்டு போய் சர்வரும் எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு ஜேசான் ஃபைலை எழுதுறீங்க அப்படின்னா, ஜேசான் ஃபைல் எழுதுறோம்னா என்ன, ஒரு ஸ்டாஃபோட 40 பேரோட எழுதுறோம் அப்படின்னா இதுக்கும் தனியாக ஆள் இருப்பாங்க. இதெல்லாம் பேக் எண்டோட ஒர்க்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல 40 பேரையும் எழுதலாம். 40 ஸ்டாஃபோட நேமை ஃப்ரண்ட் எண்ட்ல உட்காந்து எழுத முடியும். ஒவ்வொரு பேராகிராஃப் டேகோ ஏதோ ஒரு டேக் வச்சோ நீ எழுதிட்டே வர முடியும். பட் கோட் வெயிட்னு ஒன்று பார்ப்பாங்க கிளைமேக்ஸ்ல. நீ அது வந்து நீ ஒரு லைன்ல முடிக்க வேண்டிய கோடை 40 லைன்ல எழுதலைன்னா கோடோட வெயிட் கூடிரும். அப்போ உன்னால லைவ் பண்ண முடியாது, உன்னால லான்ச் பண்ண முடியாது அந்த பேஜை. அதனாலதான் இந்த மாதிரி ஏபிஐ யூஆர்எல் ஜேசான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க மூலியமா எடுத்துப்பாங்க. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம 40 லைன் எழுத தேவையில்லை. ஒரு லைனை கூப்பிட்டு அந்த ஒரு லைன்ல யூஆர்எல் மட்டும் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு போய் இதை எடுத்துட்டு வந்து உனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அவ்வளவுதான் வேலை. ஸோ அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு அரே ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த அரேக்கு என்ன நேம் வைக்கணுங்கிறத டபுள் கோட்ஸ்ல அப்படி கொடுத்து கோலன் வச்சுருவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தா யாரை வைக்கலாம்? ஸ்டாஃபோட நேம்ஸ் வைக்கிறோம் கரெக்டா? ஆர்எல் ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்ல ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் கோலன் வச்சு எல்லாத்தையும் அரேக்குள்ள போகும். ஸோ அரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாஃப் நேம் வந்து சுஜாதா, அண்ட் தென் அவங்க ஏஜ் வந்து 40, அவங்க என்ன மேக்ஸ் டீச்சர். ஸோ இந்த 3 கேட்டகரி எழுத போறோம் அப்படின்னா அவங்க கேட்டகரி நேம் இந்த இது வந்து நம்ம தெளிவாக எழுதணும். கேட்டகரி நேம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து சுஜாதா, எல்லாமே டபுள் கோட்ஸ். நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அதாவது நம்பர்ஸ் எழுதுனா டபுள் கோட்ஸ் போட தேவையில்லை. பட் கேரக்டரா எழுத வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ்ல அவங்க நேம், ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன சுஜாதா, கமா போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஏஜ் என்ன கோலன் வச்சுட்டு டபுள் கோட்ஸ் தேவையில்ல 40 அப்படின்னு எழுதிடும். அடுத்து கமா போட்டு டபுள் கோட்ஸ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு கோலன் வச்சு மேக்ஸுங்கிறத எழுதி டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஒருத்தவங்களோட அதாவது சுஜாதாவோட டீட்டெயில் முடிஞ்சிட்டு ரைட். திரும்ப நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டாஃபோட நேம் என்ன எழுதுனா அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் நேம்னா இங்க நீ என்ன எழுதிருக்கியோ அதே தான் இங்கே எழுதணும். இங்க மாத்திட்டேன்னா அங்க உனக்கு எரர் ஆயிடும். யூஆர்எல் காப்பி பண்ணி நீ கேட்கும் போது பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த பிரச்சனை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்க பண்ணிட்டு கோலன் வச்சு டபுள் கோட்ஸ்ல ரெண்டாவது ஸ்டாஃப் நேம் வந்து சுமத்தின்னு வச்சுக்கோம். ஸோ சுமதி அவங்களோட ஏஜ் 35 அண்ட் தென் அவங்க சப்ஜெக்ட் சயின்ஸ். அப்படியே 40 பேருக்கும் இப்படி எழுதிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஆள் ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது பேக் எண்ட்ல இருக்கிறவர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம அதையும் லேர்ன் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையும் எழுதுனதை எப்படி கேட்பாங்க? இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்க்கு ஜேசான் ஃபைல் எழுதிட்டியா இப்படின்னு தான் கேட்பாங்க. எழுதிட்டோம் அப்படின்னா இங்க இப்படி எழுதிருப்போம். இதை ஒரு யூஆர்எலா ஜென்ரேட் பண்ணி இந்த கூகுள் லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை நம்ம கோட்ல காப்பி பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா ஜேசான் ஃபைலோட ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சச்சு அஜிதா இன்ஃபேன் சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ரைட். ஓகே. give this name. So JSON format evaluates to JavaScript object. So it is syntactically identical to the code for creating JavaScript object. And because of the similarity, a JavaScript program can easily convert JSON data into native JavaScript. ஸோ நீங்க இந்த கோடை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்போம். இந்த அரே, இந்த டபுள் கோட்ஸ், கோலனு, ஆப்ஜெக்ட்னு ஒரு இதுல படிச்சிருப்போம். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நேட்டிவான ஜாவாஸ்கிரிப்டை வச்சு எழுதுற மாதிரி தான். ஸோ அதனாலதான் ஈஸியா கன்வெர்டபுளா மாறும், ஜேசான் ஃபைலுக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சரி ரைட்டு.
நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் ரூல்ஸ். ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. நான் சொன்னோம்ல கர்லி பிரேசஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டேட்டா இன் நேம் வேல்யூ பேர்ஸ். ஸோ கரெக்டான ஒரு நேம் வேல்யூ பேர்ஸ்ல இருக்கும். அண்ட் செப்பரேட்டட் பை கமா. இது மஸ்ட். இது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த கமா நம்ம போட்டிருக்கோம் பார்த்தியா, இங்க உள்ளே வந்து ஒரு ஸ்டாஃபோட நேம் முடிஞ்சு கமா போட்டு அடுத்த டீட்டெயில் எழுதுறதுக்கு கமா போடும். அவங்களோட ஃபுல் டீட்டெயில் முடிஞ்சு கர்லி பிரேசஸ் போட்டு முடிக்கணும், கமா போடும். ஸோ அந்த கர்லி பிரேசஸ் இங்கேயும் ஓப்பன் ஆகும், ஒரு அரைக்குள்ளேயும் ஓப்பன் ஆகும். ஸோ அதை தான் சொல்றேன். கரெக்டா? அந்த கர்லி பிரேசஸ் ஹோல் ஆப்ஜெக்ட். ஸோ அவங்களோட கண்டென்ட் எல்லாம் கர்லி பிரேசஸ்ல ஹோல்டா இருக்கும், அதாவது அதுக்குள்ள இருக்கும். ஸ்கொயர் பிராக்கெட் வந்து இதுக்கு ஓவராலா ஒரு ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் 40 பேருமே இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மூலியமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். புரியலன்னா கேட்டுருங்க. கரெக்டா? ஓகே. ஸோ ஜேசான் டேட்டா எ நேம் அண்ட் அ வேல்யூ. ஸோ அந்த நம்ம இங்கே படித்த மாதிரி சிஎஸ்எஸ்ல படிச்சிடலாம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லலாம். ஸோ ஜேசான் டேட்டா இஸ் ரிட்டர்ன் ஆஸ் நேம் வேல்யூ பேர்ஸ். ஸோ இப்படி கண்டிப்பாக ஒரு கோலன் வச்சு ஒரு நேமு, அதுக்கு என்ன வேல்யூ, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு உண்டான வேல்யூ, அந்த மாதிரி சொல்கிறேன். ஜஸ்ட் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட்டா? ஸோ இங்கே ஒரு நேம் வச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும். வார்த்தைகள் விச் இஸ் கேரக்டர்ஸாக இருந்தால் டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறேன். அதை எப்படி வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு கோலன் வைக்கணும். நானே இந்த மிஸ்டேக் நம்மளும் பண்ணுவோம். நான் நிறைய டைம் பண்ணுவேன். இந்த ஜேசன் ஃபைல் எழுதும் போதுலாம் கோலனுக்கு பதில் இசிக்வல் டு போட்டுருவேன். நம்ம மைண்ட் அப்படி செட் ஆயிரும். நம்ம ஒர்க் பண்ணும் போதெல்லாம் இசிக்வல் டு போடக்கூடாது, அந்த கோலன் தான் வைக்கணும். ஸோ அதை இங்கே மெயினாக சொல்லியிருக்காங்க. இசிக்வல் டு போட்டால் ஃபர்ஸ்ட் எரர் காமிக்காது, ரன் பண்ணும்போது தான் எரரே தெரியும். அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். ஸோ ரன் பண்ணும்போது எரர் தெரியுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்போ இது எங்கே வருது? ரன் எரர், ரன் டைம் எரர். நம்ம நேற்று போன செஷனில் படித்தோம் ஃப்ரைடே. அந்த கான்செப்ட் நம்ம தான் எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி. ஸோ நோட் ஜேசான் நேம்ஸ் ரெக்கார்ட் டபுள் கோட்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் நேம் டு நாட். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம அவ்வளோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது இந்த சைடு ஏ ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னா எங்கேயுமே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஜான்னா அந்த ஜானுக்கு மட்டும் டபுள் கோட்ஸ் போடுமே தவிர ஏக்கு போட மாட்டோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண மாட்டோம், பட் ஜேசானில் ரெண்டு சைடுமே டபுள் கோட்ஸ் தேவைப்படும். இந்த சப்போஸ் இந்த இடத்துல ஐடின்னு போட்டுக்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல ஐடின்னு போட்டு கோலன் வச்சு 1 தான் கொடுக்கணும், டபுள் கோட்ஸ் கொடுக்க கூடாது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள நெக்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன்னா ஒரு ஒரு ஸ்டாஃபோட டீட்டெயில் ஃபுல்லா சொல்றோம். அவங்களுக்கு உள்ள என்னென்ன ஏஜ் எல்லாம் டீட்டெயில கமா போட்டு செப்பரேட் பண்ணும். ஜஸ்ட் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கேன் கண்டெயின் மல்டிபிள் நேம்னு வரும். ஸோ ஒரு நேம் மல்டிபிளா நீ என்னன்னாலும் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க ஜாதகம் வர நீ எழுதிட்டே போகலாம். அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஜேசன் அரே. ஸோ இப்போ நீ வந்து ஸ்டாப் டீட்டெயில்ஸ்னு போட்டு ஒரு அரே ஒரு 40 பேரை எழுதி முடிச்சிட்டேன். ஓகேவா? இன்னொரு இதுல ஸ்டூடெண்ட் டீட்டெயில் போட்டு இதே மாதிரி அரே ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட 40 பேரா இருப்பாங்க, 400 பேரே இருப்பாங்க. ஸோ 400 பேருக்கு செப்பரேட்டடா பிரிச்சு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ 400 லைன் நம்ம டைப் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டா ஆமா அடிக்கணும், பட் நம்ம வேலை கிடையாது, அது பேக் எண்டோட ஒர்க்கு. ஓகேவா? நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சேர்த்து பண்ற அப்படின்னா நீ தான் டைப் பண்ணி ஆகணும். அந்த டைப்போட டேட்டாலாம் நீ ஒர்க்கரா போகும்போது உனக்கு அது அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டாஃப் டீட்டெயில நீ யோசிச்சா டைப் பண்ணுவேன் இல்லை, நீ ஒரு ஸ்கூல்கிட்ட இருந்து அவன் கேட்க அப்படின்னா அந்த ஸ்கூல் என் ஸ்டாஃப் இவ்வளோ பேர் இருப்பான், என் அட்டண்டன்ஸ் ஷீட்ல இருக்கு, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு நோட்டை கொடுத்து ஒன் டைம் சொல்லிடுவான். நீங்க அந்த டீட்டெயில் படி காப்பி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ரைட்டா? அது ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ அந்த மாதிரி. So in an example, above the object employees is an array, it contains 3 objects. So employee 3 object. அப்போ நம்ம ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்லாம் 40 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். Each object is a record of a person with the first name and last name. ஸோ ஒவ்வொரு பர்சனையும் இது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்ல வராங்க. ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு அது ஆப்ஜெக்டை எப்படி கால் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ப்ரோக்ராம். ஸோ கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஜேசன் ஸ்ட்ரிங் அண்ட் சப்மிட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு H2 ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுட்டாங்க. H2 பிரிண்ட் ஆகிட்டு பேராகிராஃப் டேக் நல்லா இருக்குது, பட் ஐடி ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் ஜேசான் ஃபைலில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நீ இது வந்து தனியாகவே வெளியவே எழுதலாம், பட் இங்கே சின்ன கோடு 3 லைன்னால இங்கே ஈஸியாக எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி எழுதியிருக்காங்க. தெரியுதா? நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு இதை சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட்ஸ்ல அந்த அரே நேமை போட்டு கோலன் வச்சு அரேயோட சிம்பாலிக்கை ஓப்பன் பண்ணி 3 இதை எழுதிட்டாங்க. ஓகேவா?
ஸோ இந்த இதை எப்படி நீ வாங்கி ஜேசான்ட்ட இருந்து வாங்கி HTML கோட்ல பிரிண்ட் பண்ற அப்படிங்கிற மெத்தடை ஜாவா ஸ்கிரிப்ட்ல மூலியமா தான் பண்ணணும். இது ஒரு சிம்பிளான டைப் தான், நம்ம படிச்சது தான். பட் ரியாக்டுக்கு போகும்போது இதே ஜேசான் ஃபைல நீ எடுத்து பண்ணும்போது அது வேற மாதிரி வரும். அதை நம்ம ரியாக்ட் போகும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ஓபிஜேன்னு கிரியேட் பண்ணி ஜேசான் டாட் பார்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த பார்ஸ்னா எடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி டேக் இட் அப்படின்னு, ரைட்டா? ஸோ அதுக்கு எதை டேக் இட் ஜேசான், ஸோ அதை மென்ஷன் கண்டிப்பாக பண்ணும். ஜேசான் டாட் டேக் இட் பாஸ்னா எடு. எதை எடு? டெக்ஸ்ட்னு ஒன்று நான் மேலே வச்சிருக்கேன், போய் எடு. ஸோ டெக்ஸ்ட்னு மட்டுமா இருக்கும், வேற பேர்லையும் நீ ஏதாவது வச்சிருக்கலாம். இன்னொரு ஜேசான் ஃபைல் எழுதுறேன்னா ரீடுன்னு டெக்ஸ்ட்னா ரைட்டுன்னு ஒரு லெட் போட்டு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி இன்னொரு ஜேசான் ஃபைலையும் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அசைன் ஆயிடும். இங்கே யார்கிட்ட அசைன் ஆயிருக்கும்? ஓபிஜேயோட அசைன் ஆயிருக்கும். இந்த ஓபிஜே வச்சு நீ பிரிண்ட் பண்ண போற. எப்படி? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. ஸோ டெமோவை நீ கூப்பிடுற, எலமெண்ட் பை ஐடியை வாங்கி இன்னர் HTML இருக்கு வாங்கியிருக்க அப்படிங்கிற. ஸோ இந்த பேராகிராஃப்ல பிரிண்ட் பண்ண போற. ரைட், ஓகே, சரி, பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஓபிஜே டாட். ஸோ ஓபிஜேனா என்ன? இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே எம்ப்ளாயி ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 1. ஸோ அரேன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ அரையில 1ல இருந்து 10 வரை இருக்கு அப்படின்னா 1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லி தான் பண்ணுவாங்க. ஸோ 1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ யாரு? 0. 0 1 2 3 4 5 6 7 8 9ஓட முடிஞ்சிரும். இது தெரிஞ்ச கான்செப்ட் எல்லாருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்ல இருந்து ரிவர்ஸ்ல ஆரம்பிச்சா -1 -2 அப்படி போறது. ஸோ அந்த கான்செப்ட் இது நீங்க வந்து இண்டெக்ஸ் வேல்யூ பழசுல படிச்சிருப்போம். இப்போ புரியுதா? எல்லாமே ரீகால் ஆகுது இல்ல? ஸோ அந்த ரீகால் ஆகிற பட்சத்தில் ஸோ இங்கே அரேல யார் இவங்க? இந்த கேர்லி பிரஸஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுறது ஃபர்ஸ்ட் கமா வர்றது 0th வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ. இது 1th அண்ட் தென் இது 2. புரியுதா? இப்போ நான் சொன்ன இண்டெக்ஸ் வேல்யூ புரியுதில்ல? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? அஜிதா, இன்ஃபன், சச்சு, ஜீவா? அண்ணா எனக்கு டவுட். சொல்லுடா. ஆனா இதுக்கு முன்னாடி இன்டெக்ஸ் பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயி மட்டும் தான் போட்டிருந்துச்சு, அதுக்கு மேல வந்து கர்லி பிரேசஸ். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னு அந்த டேக்ல கொடுக்கும்போது இப்படிதான் போடணுமா, இல்ல தனியா வேற ஏதாச்சும் கொடுக்கும்போது வேற மாதிரி மாறுமா? சரி, ஓகே, நீ அப்படியே இரு, நான் ஒரு சின்ன டிஸ்பிளே மட்டும் பண்றேன். டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, இப்போ இங்க என்னன்னா நீ சொல்றது ஓரளவுக்கு எனக்கு புரியல தான். பட் நான் இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? A = ஸ்கொயர் பிராக்கெட்ல 1, 2, இப்படி இருக்குன்னு வை. இப்போ இதில் 3 வேல்யூ இருக்கு, கரெக்டா? இந்த 1 வந்து என்னன்னா 0, இண்டெக்ஸோட 0 வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0 என்ன அப்படின்னா 1. ஓகேவா? அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா 2. ஸோ இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 0ல 1 2 இங்கே என்ன நடக்கு அப்படின்னா நம்ம கோடில் இந்த 1க்கு பதில் ஜேசான், அதாவது ஆப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. ஆப்ஜெக்ட்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது எப்போ என்ன சொல்லியிருப்போம்? இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் தான். இப்போ இந்த 1 இருக்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா இப்படி இருக்காங்க. அப்போ 2 இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இந்த கர்லி பிரேசஸ் ஃபுல்லா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஃபுல்லா யார் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் தான், 1 தான். அந்த 1 எப்படி கன்சிடர் ஆகும் அப்படின்னா எப்படி கன்சிடர் ஆகும்? 1 மட்டும்தான் எடுக்கும். அதே மாதிரி 2 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த ஃபுல் கர்லி பிரேசஸும் யாருன்னா 1, இண்டெக்ஸ் ஆஃப் 1. இது யாரு? இண்டெக்ஸோட வேல்யூ 2. ஸோ அந்த கான்செப்ட் தான். புரிஞ்சுதா சச்சு? இப்படிதான் நம்ம கோட்ல இங்கே இருக்கு.
நம்ம கோடை வந்து பார்த்தா சாரி இந்த இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கேர்லி பஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வர்றது தான் இது. புரிஞ்சுதா உனக்கு? நான் நான் வேற ஒண்ணு கேட்க வந்தேன். அப்படியா? சரி சொல்லுடா, தெளிவா சொல்லு ஒரு அண்ணா நிமிஷம். இந்த HTML CSS மாதிரி ஜேசனுக்கும் தனியா ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு தனியா எழுத முடியுமான்னு கேட்டேன். ஆமா, தனியா இப்போ அதை தான் சொல்ல வரேன். இரு, நான் அப்போ பிபிடி வரேன், வெயிட் பண்ணு. டிஸ்பிளே ஆகுங்க. சரி, நீ என்ன கேட்குற அப்படின்னா, இந்த கேர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆறதே தனியா HTML டாட் இண்டெக்ஸ்ன்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேட்குறியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சின்டெக்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் எல்லாம் இதுல இருக்கு, அதுல இல்ல. அதான் டவுட்டா இருந்துச்சு. ப்ளஸ்ஸா? எந்த ப்ளஸ்? இந்த லைனா? மேல மேல அந்த இதுலயே பிளஸ் இருக்கு. ஓ, இதுவா? ஆக்சுவலா நீ அதான் இந்த கோடு இருக்குல்லடா, நீ இந்த ப்ளஸ்ஸை பார்க்காம இதை மட்டும் பாரு. அந்த வருது இல்ல, இந்த கோடு ஃபுல்லாவே நீ தனியா இப்போ எம்ப்ளாயிஸ்ன்னு இருக்கா, அப்போ எம்ப்ளாயிஸ் டாட் ஜேஎஸ்ன்னு நீ ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு இதை மட்டும் நீ அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஓ ஓகேவா? ஓகே ஓகே. ரியாக்ட்லாம் அப்படிதான் பண்ணுவோம். நம்ம ரியாக்ட் வரவும் நல்லா புரிஞ்சிடும். இது பிளஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா, அது அடுத்தடுத்து போகணும்னு காண்டி. ஆக்சுவலா அதை ஆக்சுவலா உங்க கடைசியா சொல்லலாம் தான் பார்த்தேன். அதை அடுத்தடுத்து வரணும். இப்போதைக்கு உங்க கான்செப்ட்ல கேர்லி பிளஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, எம்ப்ளாய் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கரெக்டா? நீ இதை தனியாகவும் எழுதலாம். பட் இங்க 3 லைன்ல 3 இண்டெக்ஸை மட்டும் வச்சு பேசுறதுனால இங்கேயே எழுதியிருக்கான். நீ தனியா எழுதுன அப்படின்னா அந்த மாதிரியே எழுதி விட்டுலாம், ப்ளஸ் வராம தான் இருக்கும். ஓகே தானே? ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி, ரைட். சரி, இப்போ ஆப்ஜெக்ட் டாட் எம்ப்ளாயி ஆஃப் ஒன் அப்படின்னா இந்த இதை எடுத்திருக்கோம், அண்ணாவும் அந்த ஸ்மித்தும் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொன்னேன்னா இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை அப்படி பிரிண்ட் பண்ணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல அண்ணான்னு வந்து பிளேஸ் ஆயிரும். பிளஸ் ஒரு ஸ்பேஸ் காண்டி டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸை விட்டு பிளஸ் பண்ணி, அதாவது இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கறத தான் பிளஸ் பண்ணி காமிக்கணும். இங்கேயும் அதே தான். இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு அரே, ஒரு ஆப்ஜெக்ட், அண்ட் தென் இதுக்கு அடுத்து என்ன அரே ஆப்ஜெக்டா அப்படிங்கிறத பிளஸ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்க பிளஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்து பிளஸ் பண்ணி திரும்ப அதே ஓபிஜே டாட் எம்ப்ளாயி ஒன் டாட் லாஸ்ட் நேம். அப்போ ஒன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள லாஸ்ட் நேமோட வேல்யூ என்ன? ஸ்மித். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல அண்ணா, இந்த லாஸ்ட் நேம்ல ஸ்மித், நடுவில் ஸ்பேஸ். அதுதான் ஜென்ரேட் ஆகி அவுட்புட் ஆகும், அண்ணா ஸ்மித் ஸ்மித். ஓகேவா? சப்போஸ் நீ இந்த இடத்துல 2ன்னு போட்டேன்னா இந்த ஜோன்ஸ் வந்துடும். அப்போ அண்ணா ஸ்பேஸ் ஜோன்ஸ்னு வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் எக்ஸாம்பிள். புரிஞ்சதுல? இன்ஃபென்டாவும் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுண்ணா. சரி, ரைட்டா. சரி, ஓகே, அவ்வளோதான் செஷன். ஸோ இது வந்து இந்த பாஸ்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கிஃபைனா என்னங்கிறது நாளைக்குள்ள செஷன்ஸ்ல நம்ம தெளிவாக பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, வேற எனி டவுட்ஸ்னா கேளுங்க.